தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்னை கேட்டா எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க, ஏன் தவிச்சுன்னு அவளை கேளுங்க. இதெல்லாம் கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை அங்க பேசாது. எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் உயரமானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து செங்கோட்டையனிடம் போய் கேளுங்கள் சார் என எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஆவேசமாக பேச, சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்துவிட மாட்டேன் என பாரதியின் வாசகத்தை செங்கோட்டையன் மேற்கோள் காட்டி பேசியது இருவருக்கும் இடையேயான மோதலை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. மகாகவி பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதை போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்திய பாராட்டு விழாவில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் படங்கள் இடம்பெறாததை குறிப்பிட்டு செங்கோட்டையன் கண்டனம் தெரிவித்தார். அதன் பின் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இபிஎஸ் பெயரை குறிப்பிடாமலேயே பேசி வந்த செங்கோட்டையன் அவரது கூட்டங்களை புறக்கணித்து வந்தார். என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை, நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இந்த கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றை வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். இபிஎஸ் மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் சட்டப்பேரவை நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் இந்த இருவரின் மோதல் போக்கு அரசியல் களத்தில் ஹாட் டாபிக்காக மாறியது. சட்டப்பேரவையில் கடந்த வெள்ளியன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. பேரவைக்கு வந்த அவர் நேரடியாக சட்டமன்ற அரங்கத்திற்குள் நுழைந்தார். இபிஎஸ்ஐ நேருக்கு நேர் சந்திக்காமல் தவிர்ப்பதற்காக அவர் அவ்வாறு சென்றதாக கூறப்பட்டது. சட்டப்பேரவைக்குள் இபிஎஸ் நுழைந்த போது அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் வணக்கம் வைத்த நிலையில் இபிஎஸ்க்கு வணக்கம் வைப்பதையும் செங்கோட்டையன் தவிர்த்தார். அதன் பின்னர் இபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்த போதும் அப்போதும் உடன் செல்லவில்லை செங்கோட்டையன். பேரவை தலைவர் நுழைவாயில் வழியாக வெளியேறியவர் பாதியிலேயே புறப்பட்டு சென்றார். அதே போல சனிக்கிழமை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னதாக சட்டப்பேரவையில் உள்ள இபிஎஸ் அறையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதிலும் கலந்து கொள்ளாத நிலையில் அந்த சமயத்தில் பேரவைத் தலைவர் அறைக்கு சென்று சபாநாயகர் அப்பாவுவை தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார் செங்கோட்டையன். இபிஎஸ் கூட்டத்தில் பங்கேற்காமல் அந்த சமயத்தில் பேரவைத் தலைவர் அப்பாவுவை செங்கோட்டையன் தனியாக சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் பல்வேறு யூகங்களை கிளப்பியது. இந்த நிலையில்தான் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது குறித்து இபிஎஸ்ஸிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அதை அவரிடமே கேளுங்கள், அவரிடம் கேட்டால்தான் என்ன காரணம் என தெரியும், அவரையே போய் கேளுங்க சார், தனிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இங்கு பேசாதீங்க என சூடாக பதிலளித்தார் இபிஎஸ். அவரை கேளுங்க, காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்னை கேட்டா எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க, ஏன் தவிச்சுன்னு அவளை கேளுங்க. இதெல்லாம் கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை அங்க பேசாது. எங்களுக்கு நிறைய பேர் வரல, கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா? தொடர்ந்து பேசிய இபிஎஸ், அதிமுக சுதந்திரமாக செயல்படக்கூடிய கட்சி, திமுகவை போல் நாங்கள் யாரையும் அடிமைகளாக வைத்திருக்கவில்லை, நான் என்றும் யாரையும் எதிர்பார்த்து கிடையாது, நான் சாதாரண தொண்டன், தலைவன் அல்ல என சரமாரியாக பொறிந்து தள்ளினார். இங்குல சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயுமே நான் ஒரு திருமணத்துக்கு போறேன், பத்திரிகையில போடுறீங்க, இவர் கலந்துக்கலாம், அவர், நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டர், புரிஞ்சுக்கங்க. தலைவன் கிடையாது. திமுக மாதிரி வாரிசு அரசியல் இங்க கிடையாது, குடும்ப கட்சி கிடையாது, புரியுதுங்களா?
சர்வாதிகார ஆட்சி கிடையாது. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்கறதில்ல. இந்த நிலையில் சென்னை சேத்துப்பட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசும்போது சபாநாயகரை எம்எல்ஏக்கள் சந்திப்பது சாதாரண விஷயம் என்றால் தனது தொகுதி சார்ந்த கோரிக்கைகளுக்காக சபாநாயகரை சந்தித்ததாக கூறியவர் சனிக்கிழமை மட்டும் 7 எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்திருப்பதாக தெரிவித்தார். சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம். இன்று கூட 6-7 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர் சந்தித்தோம். என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக சென்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று. நிகழ்ச்சியில் பேசிய செங்கோட்டையன் தான் இன்று இக்கட்டான சூழலில் நின்று கொண்டிருப்பதாகவும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது எனவும் கூறினார். இருந்தாலும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்துவிட மாட்டேன் என்று பாரதியார் பேச்சை மேற்கோள் காட்டி தான் போகும் பாதை சரியானது, முறையானது என்று தெரிவித்தார். எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் உயரமானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாகவி பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதை போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்துவிட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.